ஓம் சாய்ராம். என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சாய்ராம். நம்ம சாய் சொந்தங்கள் என்கிட்ட கேட்குற விஷயம், சாய் அம்மா, லக்ஷ்மி குபேர பூஜை நம்ம எப்படி பண்ணணும், எந்த வழிமுறை பண்ணணும், எந்த நேரத்தில் பண்ணணும், நிவேதனம் என்ன வைக்கணும், ஸோ இது எல்லாத்தையும் பற்றி வீடியோ போடுங்கன்னு கேட்குறீங்க. நம்ம சாய் குடும்பத்துக்கிட்ட எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் செய்து கைமேல் பலன் கண்ட விஷயங்கள், அதை தான் நான் இப்போ வரைக்கும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ நான் சாய் அப்பா கிட்ட வேண்டிண்டு அல்லது கேட்டுண்டு பிரார்த்தனை வச்சுண்டு உங்கள்கிட்ட சொல்கிற விஷயம் நடக்குது அப்படின்றதுக்கு 100% சாட்சி நீங்கள் மட்டும்தான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் எனக்கு இந்த விஷயம் நடந்துருச்சுன்னு நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதும் நான் வீடியோவில் போடுறதும் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா என்கிட்ட இது ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொல்லும்போது, சாயம்மா, உங்கள் சேனலில் தான் நீங்கள் தான் யாருக்கு என்ன தேவையோ அவங்களே எனக்கு இது நடந்துருச்சுன்னு ஹாப்பியாக சொல்லி நிறைய வாய்ஸ் ரெக்கார்ட் நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ அதுக்கு தான் நான் அது நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இன்றைக்கி ஒருத்தவங்க கூப்பிட்ருந்தாங்க. அதை தான் சாய் அப்பா எனக்கு கொடுத்த பிளெஸ்ஸிங்ஸாக நான் நினைக்கிறேன். அடுத்த ஆசீர்வாதம் ஏன் சாய் குடும்பத்தில் இருக்க நீங்கள் எல்லாரும் தான். இன்றைக்கும் ஒரு பூஜை, ஒரு விசேஷ தினங்கள் வந்தால், சாயமா என்ன பண்ணலாம், ஏன் இன்னும் வீடியோ போடலை, சீக்கிரம் போடுங்கன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு ரொம்பவே ஹாப்பி. இதில் பாதி பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் இருக்கிற இடத்துக்கே வந்து நீங்கள் கேட்குறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கிட்டத்தட்ட இப்போது ஒரு வாரமாக சாயமா, நீங்கள் வந்து இந்த தீபாவளிக்கு லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள், இன்னுமே நீங்கள் வீடியோ போடலை, அதனால் நேர்லேயே கேட்கலான்னு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போகிறீங்க. அல்லது வர முடியாதவங்க அல்லது வெளிநாடுகளில் இருக்கிற சாய் சொந்தங்கள் அவர்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இதன் மூலயமா அவங்க அந்த பூஜை முறைகள் செய்து பலனடைந்தால் எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ பதிவு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி அன்னைக்கு, இந்த வருடம் வந்து திங்கட்கிழமை தீபாவளி வருது. ஸோ தீபாவளி அன்னைக்கு காலையில் எண்ணெய் தலையில் வச்சு குளிச்சுட்டு நீங்கள் பட்டாசு வெடிக்கிறது, காலையில் பூஜை பண்ணுறது, ஆஸ் யூஷுவல் நீங்கள் புது ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்டு அல்லது வீட்டில் வந்து எங்கள் மாமியார்லாம் சொல்லுவாங்க, எண்ணெய் பலகாரம் செய்யணும், எண்ணெய் சட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வீட்டில் செய்த பலகாரங்கள் செய்து சுவாமிக்கு படைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதாவது வீட்டில் இருக்க பெண்கள், அம்மாவாக இருந்தாலும் பசங்களாக இருந்தாலும், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கை நிறைய மருதாணி வச்சுண்டு, இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது நாங்கள் செஞ்சுருக்கோம். நைட்டு முழுக்க மருதாணி வச்சுண்டு விடிய காலம்பற எழும்பி கை அலம்பிண்டு வாசலில் கோலம் போட்டுட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அந்த பட்டாசு வெடிக்கிறது, பூஜை பண்ணுறது, கோவிலுக்கு போகிறதுங்கிறது வருஷம் வருஷம் நாங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். அப்போ என்னன்னே அதை பற்றி தெரியாமல் அதை பண்ணிட்டு வந்தோம். இப்போ அதோடைய மகத்துவங்கிறது, அதோடைய இதில் இவ்வளோ நன்மைகள் இருந்ததா, இது எதுவுமே தெரியாமல் நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோமே அப்படின்ற போல் இப்போ தெரியுது. இதை வந்து பல வருஷமாக நான் பண்ணிட்டுருக்கேன். இதே போல் காலையில் பூஜையை முடிச்சிருங்க. வீட்டில் என்ன பலகாரம் செய்கிறீங்களோ, இனிப்பு பலகாரம் எதுவாக இருந்தாலும் வச்சு பூஜையை முடிச்சிருங்க. அதற்கப்புறம் அன்னைக்கு, அதாவது தீபாவளி அன்னைக்கு மாலையில் ஈவினிங்க்கு மேலே 5 to 6:30க்கு மேக்குள்ளே நீங்கள் இப்போ இந்த பூஜை வழிமுறை, அதாவது லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் நான் சொல்கிறேன். குபேரருடைய ஸ்டாச்சுவாக என்கிட்ட குபேரர் இருக்காங்க, லக்ஷ்மி குபேரர் இருக்காங்கன்னாலும் ஓகே. அல்லது என்கிட்ட ஃபோட்டோவாக இருக்காங்க, லக்ஷ்மி குபேரர் ஃபோட்டோ நான் வச்சுருக்கேம்மா, பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். அதை அதை தவிர்த்து இந்த நம்ம வந்து கண் திஷ்டிக்கு இந்த லாஃபிங் புத்தான்னு சொல்லி ஒன்று வாங்குவோம். அது வந்து குபேரர் கிடையாது. நிறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆகுறீங்க. இது எல்லாம் தாண்டி நேற்று ஒருத்தங்க நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க
அந்த லாஃபிங் புத்தா எடுத்துகிட்டு வந்து, இது குபேரர் தானங்க, நான் இதை வச்சு பூஜை பண்ணலாமான்னு கேட்டாங்க. அது குபேரர் இல்லை, அது வந்து ம், திஷ்டிக்கு நம்ம வைக்கிற ஒரு வந்து புத்தர் சிலைமா அப்படின்னு சொல்லி நான் அவங்கள அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா அவங்க ஃபோட்டோ வந்து வாங்கி அதை வாட்ஸ்அப் பண்ணாங்க. இது ஓகேங்களா சாய்ராம், இதுதான் குபேரரா, இப்படி தான் வைக்கணுமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக லக்ஷ்மி குபேரர் அதை அந்த ஃபோட்டோவோ விக்கிரகமோ இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் பூஜைக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது ஃபோட்டோவாக இருக்கிற பட்சத்தில் நல்ல துணியை தண்ணி லைட்டாக போட்டு நல்ல துணியில் அந்த ஃபோட்டோவையும் நல்லா துடைச்சிருங்க. விக்கிரகமாக இருந்தால் க்ளீன் பண்ணி அபிஷேகம் பண்ணி க்ளீன் பண்ணி பொட்டு வச்சுட்டு அதுக்கு வாசனை மலர்கள், அதாவது மல்லிகைப்பூ, வெண்மையான வாசனை மலர்கள் வந்து ரொம்ப வாசனையோடு இருக்கிறது வந்து வசியத்தன்மை அதிகமாகும். லக்ஷ்மி வசியம் ஆவாங்க அந்த வாசனைக்கு. ஸோ அது வச்சுருங்க. கொஞ்சம் போல் மருதாணி அல்லது மருதாணி பூ எது இருந்தாலும் நீங்கள் வைங்க. இது எல்லாமே நான் எப்போவுமே வைக்கிறது. வெண் குண்டு மல்லின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வெள்ளை கலரில் இருக்கும் மல்லிகைப்பூ. ஸோ அது ஒரு கைப்பிடி வச்சுருங்க. மருதாணி இலை, மருதாணி பூ, இதையும் ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி வச்சுடுங்க. இது ரொம்ப ரொம்ப விசேஷம் நீங்கள் வைக்கிறது, ஓகேங்களா. இதை வந்து ஒரு இலையோ அல்லது ஒரு தட்டுலேயோ நீங்கள் ஒரு கிண்ணத்துலேயோ இந்த மாதிரி வச்சுருங்க. அதற்கப்புறம் குபேரர் பானை, 5 பானை குபேரர் பானை சில பேர் வைக்கிறாங்க, அது வழக்கமாக செய்கிறாங்க. அந்த பானையில் என்ன சாயரம் வைக்கலாம் அப்படின்னிங்கன்னா, ஒரு பானையில் காயின் வைங்க, ஒரு பானையில் அரிசி, ஒரு பானையில் பருப்பு, ஒரு பானையில் வந்து சர்க்கரை, ஒரு பானையில் வந்து அட்சதை, அந்த மாதிரி 5 பானைகளையும் நிரப்பி குபேரர் பானைன்னு சொல்லுவாங்க, அது வைக்கலாம். அதுவும் தாராளமாக வைக்கலாம். வைக்கிறவங்க நீங்கள் வைங்க. வைக்க என்னால் முடியல சாய்ராம், எனக்கு அந்த அளவுக்கு வசதிகள் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு சின்ன தட்டில் ஒரு காயின், ஒன்று 5 ரூபாய் காயின், ஏன்னா குபேரருக்கு அந்த 5 ரூபாய் காயின் வந்து ரொம்ப இஷ்டம். ஸோ 5 ரூபாய் நாணயம் இருக்குது இல்லைங்களா, அது அந்த காயின் கொஞ்சம் போல் வச்சுருங்க. ஒரு தட்டில் கொஞ்சம் போல் ஒரு அரிசி, வெல்லம், சர்க்கரை, துவரம் பருப்பு, இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே வச்சுட்டு அது ஒரு தட்டில் வச்சுருங்க. அதற்கப்புறம் என்ன சாயிரம் சுவாமிக்கு வந்து நிவேதனமாக வைக்கலாம் அப்படின்னிங்கன்னா, அவல் சார்ந்த வெள்ளை அவல் இருக்குது இல்லைங்களா, அவல் சார்ந்த நீங்கள் வந்து பிரசாதமாக என்ன வேணாலும் செய்யலாம். அவல் பாயசம் அல்லது அவல் உருண்டை அல்லது ஸ்வீட்டில் அவல் பொடிச்சு நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா, லட்டு மாதிரி. ஸோ அது எதுவாக இருந்தாலும் அதுவும் செய்து வைக்கலாம். அது வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் சேமியா, பாசிப்பருப்பு இதெல்லாமே போட்டு, அதாவது பால் பாயசம் ரொம்ப மஸ்ட்டு. பால் பாயசம் நீங்கள் வச்சுருங்க. பால் பாயசத்துக்கு அப்புறம் என்ன வைக்கலாம் அப்படின்னிங்கன்னா, ஒரு சின்ன குபேரருக்கு லக்ஷ்மியை வசியம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க. வெல்லம் பொடிச்சு அதில் போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் போல் பச்சை கற்பூரம் தூளியாக போட்டுக்கோங்க. ஏலக்காய் 3 ஏலக்காய் தட்டி அதில் போடுங்க. கொஞ்சம் போல் ஒரு பிஞ்சு வந்து சுக்கு தட்டி அதில் போடுங்க. ஸோ இது வந்து ஒரு பானகமாக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இதையும் வைக்கலாம். இதையும் வைத்ததுக்கப்புறம் நீங்கள் சுவாமிக்கு உங்களால் ஆனது, நம்ம வீட்டில் இருக்கும் இல்லைங்களா, இப்போ வந்து தங்கம் விற்கிற விலைக்கு நான் இல்லை சாய்ராம், நான் வந்து இரு தரப்புலையும் நான் செய்கிற போல தான் எப்போவுமே பூஜை வழிமுறை சொல்லுவேன். நான் புதுசாக காயின் வாங்கியிருக்கேன், புது ஜுவல்ஸ் வாங்கியிருக்கேன் சாய்ராம், நான் வைக்கலாமா, தங்கமோ வெள்ளியோ எதுவாக இருந்தாலும் நான் வைக்கலாமான்னா தாராளமாக வைக்கலாம். எதுவுமே இல்லை சாய்ராம், இப்போ தங்கம் விற்கிற விலைக்கும் என்னால் வாங்க முடியாது, என்னால் ஒருத்தவங்க சொல்கிறாங்க என்னால் தங்கம் 10,000 ரூபாய்க்கே விற்றா கூட என்னால் வாங்க முடியாத சூழ்நிலை, என்னால் வாங்க முடியாது அப்படின்னாங்க இன்றைக்கி சாய் சொந்தம் ஒருத்தவங்க வந்து. அதே போல் இருக்கிற என்னால் வாங்க முடியாதுன்னு நினைக்கிற சாய் சொந்தங்கள் யாராக இருந்தாலும் மனசு வருத்தப்படாதீங்க. தங்கத்துக்கு நிகராக
நிறைய பொருட்கள் நம்மளுக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சமாகவே நம்மக்கிட்ட இருக்குது. அன்றாடம் நம்ம கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுற சமையலறையில் யூஸ் பண்ணுற பொருட்கள் தான். அதனால் நீங்கள் எதுவுமே நீங்கள் வந்து கவலைப்படவே வேண்டாம். ஒரு சின்ன கிண்ணியோ அல்லது ஒரு பிளேட்டோ வாழை இலையோ எதுவாக இருந்தாலும் அதில் கல்லுப்பு பாக்கெட் ஒன்று வாங்கிக்கோங்க. புதுசாக ஒரு கல்லுப்பு பாக்கெட் வாங்கி அதையும் வச்சுருங்க. மஞ்சள் பொடி 50 கிராம் வாங்கி வச்சுடுங்க. தனியாக வச்சுட்டாலும் சரி, அல்லது இப்போ சொன்னபடி ஒரு தட்டுலேயோ கிண்ணிலேயோ வாழை இலையிலையோ நீங்கள் வச்சுட்டாலும் ஓகேங்களா. இதை நீங்கள் வாங்கி வைங்க. இந்த ரெண்டு பொருளும் தங்கத்திற்கு நிகரான அம்சம் கொண்டவை. மகாலட்சுமி வசியம் பண்ணுற ரெண்டு பொருள்லையுமே மகாலட்சுமியுடைய வசியம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இதையும் நீங்கள் வச்சிடுங்க. இல்லை சாய்ராம், என்கிட்ட வீட்டில் இருக்க பழைய ஜுவல்ஸே என்கிட்ட இருக்குது, நான் வைக்கலாமா? தங்கமாக இருந்தாலும் வெள்ளியாக இருந்தாலும் அல்லது ரெண்டுமே இருந்தாலும் வைக்கலாம். அல்லது ஓகே, இது ஒரு தரப்பு. அடுத்தது நான் புதுசாகவே நான் வாங்கியிருக்கேன் சாய்ராம். தங்க காயின் வாங்கியிருக்கேன், வெள்ளி காயின் வாங்கியிருக்கேன். அல்லது வெள்ளி வந்து ஒரு பாரா என்கிட்ட இருக்குது, ஒரு பிஸ்கெட் மாதிரி பாரா வெள்ளி இருக்குது, நான் வைக்கலாமா? புதுசாக இருந்தாலும் வைக்கலாம், வீட்டில் இருந்தாலும் வைக்கலாம். அதையும் வைத்து சுவாமி படத்துக்கு முன்னாடி அதையும் வச்சிருங்க. அதற்கப்புறம் வலம்புரி சங்கு, ஏன்னா என்கிட்ட இருக்குது சாய்ராம், நான் வைக்கட்டுமான்னு கேட்குறீங்க. தாராளமாக நீங்கள் வைக்கலாம். வலம்புரி சங்கு வைங்க. அது வைக்கிறச்ச கீழே வந்து அட்சதை, அதாவது அரிசியும் மஞ்சளும் கலந்தது தான் அட்சதைன்னு சொல்லுவோம். ஒரு பிளேட்டில் அல்லது நீங்கள் எப்பவுமே நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அது போல் வைங்க. ஆனால் அது மேலே அந்த அச்சதையை பரப்பி அதற்கு மேலே அந்த வலம்புரி சங்கு வைங்க. வலம்புரி சங்கை வெறுமா வைக்கக்கூடாது. அது உள்ளே வந்து தண்ணியை ஊற்றி அதில் வந்து ஒரு காயின் போட்டு வைங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதையும் வச்சுருங்க. இது எல்லாமே வச்சதுக்கப்புறம் குபேரர் படத்துக்கு முன்னாடி இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் என்னென்ன உங்களுக்கு கிடைக்குதோ, என்னெல்லாம் உங்களால் முடியுமோ இது எல்லாமே வைங்க. ஸோ இது வச்சதுக்கப்புறம் சுவாமிக்கு தீபாராதனை காட்டுங்க. அஹ் நான் எப்போவுமே சொல்லுவேன் இல்லைங்களா, வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி பூஜை நம்ம பண்ணுறச்ச 108 காயின் எடுத்து நீங்கள் ஒவ்வொரு காயினையும் லக்ஷ்மிமா வந்து அஷ்டலக்ஷ்மி போற்றி சொல்லலாம். உங்களுக்கு அஷ்டலக்ஷ்மி போற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கள். இல்லைம்மா எனக்கு வந்து அஷ்டலக்ஷ்மி போற்றி தெரியல அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், 5 ரூபாய் நாணயம் மட்டும் எடுத்துக்கோங்க. வேறு காயின் எதுவும் வேண்டாம். அதாவது லக்ஷ்மி குபேர பூஜைக்கு மட்டும் 5 ரூபாய் நாணயம் 108 தனியாக எடுத்து ஒரு கிண்ணியில் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் தீபாராதனை காட்டி சுவாமியும் எல்லாமே அழைச்சதுக்கப்புறம் சுவாமி கும்பிட்டு முடிக்கக்கூடாது. சுவாமியை நம்ம பெல் அடித்து தீபாராதனை காமிச்சு சுவாமி அழைச்சிட்றோம் இல்லைங்களா. அதற்கப்புறம் ஒரு சின்ன ஒரு தட்டு, ஒரு கிண்ணம் எதுவாக இருந்தாலும் சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சு ஓம் குபேராய நமக அப்படின்னு 108 முறை அதே வார்த்தையே அதே ஸ்லோகமாக நீங்கள் சொன்னாலும் சந்தோஷம். ஓம் குபேராய நமக, ஓம் குபேராய நமகன்னு சுவாமி படம் அல்லது விக்கிரகம் எதுவாக இருந்தாலும் அந்த காயினை எடுத்து சுவாமி மேலே வச்சு, அதாவது படமாக இருந்தால் படத்து மேலே வச்சு அப்படியே கீழே காயின் வந்து அந்த பவுல்லையோ அல்லது தட்டுலேயோ போட்டுருங்க. விக்கிரகமாக இருந்தாலும் ஓ குபேராய நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த விக்கிரகத்து மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே எடுத்து அந்த தட்டுலேயோ பவுல்லையோ போட்டுக்குங்க. இல்லைம்மா நீங்கள் சொல்லுங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னிங்கன்னா, ஓம் அல்லது உங்களால் சொல்ல முடியும்னா ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு சொல்லுங்கள். 108 முறை ஓம் லக்ஷ்மி குபேராய நமக இதே போல் ஒரு காயின் எடுத்து சுவாமி முன்னாடி வச்சு அதை அப்படியே அதை தட்டில் வச்சுருங்க. இது 108 போற்றி. 108 முறை இந்த நீங்கள் இந்த வார்த்தையை போற்றிய சொல்லி நீங்கள் அன்னைக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஃபஸ்ட்டு தீபாராதனை காட்டி சுவாமி அழைச்சிக்குங்க. ரெண்டாவது வந்து இந்த 108 போற்றி நீங்கள் சொல்லுங்கள். அதற்கப்புறம் சுவாமி கிட்ட கை கூப்பி 2 கையும் எடுத்து லக்ஷ்மி குபேரரே நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து வாசம் செய்யணும்.
எங்கள் வீட்டில் இருக்க வறுமை நீங்கணும், பணப்பிரச்சனைகள் தீரணும், நல்ல வேலை கிடைக்கணும். அடுத்த வருஷம் இதே போல் லக்ஷ்மி குபேர பூஜை நான் பண்ணுறச்ச என்னுடைய வளர்ச்சி, என் குடும்பத்தில் இருக்க பண வரவு இது இன்னும் மேலும் அதிகரித்து இந்த பூஜையை இன்னும் பல மடங்கு அதிகமாக நான் செய்கிற அளவுக்கு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்குங்க. ஸோ வேண்டிட்டு வீட்டில் இருக்க அத்தனை பேரும் சுவாமி முன்னாடி ஆசீர்வாதம் வாங்கிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. இது ஈவினிங், அதாவது தீபாவளி அன்னைக்கு ஈவினிங் பண்ணுற லக்ஷ்மி குபேர பூஜை இப்படி தான் செய்யணும். இதை தாராளமாக செய்யலாம். இதற்கு முன்னாடி நான் எப்போவுமே சொல்கிறேன் இல்லைங்களா, முதல்ல மஞ்சள் பிள்ளையார், நம்ம எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், இதை வீடியோலையும் நான் காமிச்சிருக்கேன். மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி நீங்கள் குபேரர் பக்கத்தில் வச்சுருங்க. சுவாமி கும்புறத்துக்கு, தீபாராதனை கும்புறத்துக்கு முன்னே பிள்ளையாரை வணங்கி நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். ரெண்டாவது, உங்களுடைய நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய குலதெய்வத்தை பிள்ளையாருக்கு அப்புறம் உங்கள் மனசில் கூப்பிடணும், நினைக்கணும். அதற்கப்புறம் தான் நீங்கள் வந்து குபேரர், லக்ஷ்மி குபேரரையும் நீங்கள் சேர்த்து வணங்கணும். ஏன்னா குபேரர் வந்து வறுமையில் இருக்கிற பட்சத்தில் பெருமாளே வந்து சிவபெருமானே வந்து நீங்கள் லக்ஷ்மி பூஜை பண்ணுங்க, லக்ஷ்மி தேடி நீங்கள் இந்த பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வசதி வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொன்னதுனால குபேரரே லக்ஷ்மி பூஜை, இந்த பூஜை பண்ணதுக்கு அப்புறம்தான் குபேரருக்கு பண வரவு அதிகமாச்சு அப்படிங்கிறது ஐதீகம். அதனால தான் லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கிறது சேர்ந்து ஒரு வாக்கியமாக இப்போ வரைக்கும் சொல்லிட்டு வரோம். அதனால் இதே போல் குபேரர் போல் நம்மளும் லக்ஷ்மி கூப்பிட்டு லக்ஷ்மி குபேரருடைய பூஜை பண்ணி எப்படி இந்த அளவுக்கு பணம் வசியத்துக்கு வந்து குபேரர் இப்போ இன்றளவும் நம்ம சொல்கிறோமோ அதே போல் குபேரரையும் சேர்த்து லக்ஷ்மியும் சேர்த்து நம்ம வணங்கி இந்த பிரச்சனை தீரணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கணும். ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதே போல் நீங்கள் வேண்டிக்குங்க. உங்களுடைய குலதெய்வம் அருளும் விநாயகர் அருளும் லக்ஷ்மி குபேரருடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த பூஜைக்கு அப்புறம் இந்த வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு மனசில் நினைக்கிறீங்க நம்மளும் இந்த பூஜையை மிஸ் பண்ணாமல் பண்ணணும்னு, தயவு செய்து பண்ணுங்கள் சாய்ராம். ஏன்னா பல பேர் நம்ம சென்டருக்கு நேரில் வந்து கேட்கும்போது பல பேர் வந்து வறுமையில் இருக்கிறேன், கடன் பிரச்சனையில் இருக்கேன், வருமானமே சரியாக வரலை, அல்லது சொந்த வீடு அமையலை, என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலை அப்படின்னு பணத்தினால தான் சாய்ராம் எல்லாவுடைய நம்ம ஒவ்வொரு ப்ராப்ளமும் இந்த பணத்தினால வர்றது தான். ஸோ அப்படி என்கிட்ட கேட்டிருக்க அத்தனை பேருக்குமே நான் சொல்கிறது, இந்த லக்ஷ்மி குபேர பூஜை தீபாவளி டைமில் செய்கிறது ரொம்ப விசேஷம். சரி சாய்ராம், தீபாவளி நான் செஞ்சிட்டேன், இதுக்கு மேலே நம்ம திரும்ப அடுத்த தீபாவளிக்கு தான் செய்யணுமா அப்படிங்கிறது கிடையாது. ரொம்ப ரொம்ப குபேரருக்கு உகந்த தினம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம சாயப்பா கும்பிட்ற அதே நாள் வியாழக்கிழமை தான். வியாழக்கிழமை சாயப்பா பூஜை காலையில் பண்ணிவிடுங்க. ஈவினிங் இதே போல் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில் குபேரர் பூஜை பண்ணுங்கள், லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ணுங்கள். சேம் இதே ப்ராசஸிங் தான். இது அப்படியே உங்களால் என்ன முடியுதோ அப்படியே வச்சுட்டு வாரத்துக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை இது தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா இதை ஒரு போன தீபாவளிக்கு நான் நம்மளுடைய சாய் சொந்தங்கள்கிட்ட சொன்னேன். அவங்க சொன்னது என்னென்னா, சாயம்மா இன்றைக்கி வந்து அவங்க சொன்னது, சாயம்மா எனக்கு எல்லா விஷயமும் போன தீபாவளியிலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் சொன்னது நான் ஃபாலோ பண்ணுறேன். அதாவது நான் தீபாவளிக்கு சொல்லிவிட்டு அதற்கப்புறம் வர வியாழக்கிழமைகளையும் நான் செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வரைக்கும் செஞ்சுருக்கேன் சாயம்மா, எனக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. இன்னும் ஒரே ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா போதும், நான் சாயப்பாட்ட சாட்சி சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாக குபேரருடைய அருளால் அந்த விஷயமும் அவங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடணும். அவங்க வந்து சாயப்பா கிட்ட சாட்சி சொல்லுவாங்க. அதே தான் நான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன். இந்த பூஜை ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எப்படி சரியாகுதுன்னே உங்களால் யூகிக்கவே முடியாது. அந்த வகையில் சரியாயிட்டு உங்களுக்கு பணம் வரவுங்கிறது ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் எதிர்பார்க்காம அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து அமைஞ்சிரும்.
நீங்களே சொல்லுவீங்க, எனக்கு பணம் வந்து இவ்ளோ எங்க டக்கு டக்கு டக்குன்னு எனக்கு கையில வந்து பண வரவு இருந்துட்டே இருக்கு சாய்ராம் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னா, இத பல பேர் கண்டு அவங்க அனுபவ ரீதியா இப்போ வரைக்கும் பலனடைஞ்சிருக்கிற ஒரு விஷயம். ஸோ, இந்த தீபாவளிய நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொருத்தரும் இந்த பூஜைய பண்ணுங்க. என்னுடைய சாய் குடும்பத்துல இருக்கிற அனைவருக்கும், இந்த வீடியோ பார்க்குற உலகத்துல இருக்கிற அனைத்து மக்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பாதுகாப்பா இருங்க, பாதுகாப்பா பட்டாசு வெடிங்க, குழந்தைங்க ரொம்ப சேஃபா இருக்கட்டும், பெரியவங்க குழந்தைங்க பக்கத்துல நில்லுங்க. இந்த தீபாவளிய ஹேப்பியா, பாதுகாப்பா வெடிங்க. அடுத்த தீபாவளிக்குள்ள உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய பண வரவு இன்னும் மேலும் பல மடங்கு அதிகரிக்க நான் லக்ஷ்மி குபேரரோட சேர்த்து நம்ம சாயா பாட்டியும் நான் பிரார்த்தனை வச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.